வணக்கம், இது விஜ்ஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 2 பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன், ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், தனியா பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் 3ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடமா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து மூடிடலாம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து பீட்ரூட் பொரிக்க போகிறேன். எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன், கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலை பருப்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட்டை சேர்த்துடலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, அவ்வளோ வேகணும். நல்லா கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிடலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அரிசி பருப்பு சாதம் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப பாக்ஸில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் மேலே நெய் விட்டுக்கலாம். இன்றைக்கி இவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸு. மல்லி துவையல் அரைச்சிருக்கேன், பீட்ரூட் பொரியல், பருப்பு சாதம், நெய் விட்டுருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.